வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் சிரித்து கொண்டே நகர்வதுதான். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று அர்த்தம். இனி இழப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் நாம் தன்னம்பிக்கையுடன் நமது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறோம். ஒருவரின் கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை கூட அவர்களின் புன்னகைக்கு யாரும் கொடுப்பதில்லை என்பதே கசப்பான உண்மை. எவ்வளவு சொல்லியும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களிடம் விவாதம் செய்வதை விட விலகிச் செல்வதே மேலானது. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உங்களுக்கு துணையாக வரும். சில காயங்கள் ஆறாமல் இருப்பதே நல்லது, மீண்டும் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு. இங்கு பலருக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகள் தரும் வலிகளை விட வார்த்தைகள் தரும் வலிகள் அதிகம். அனைவரையும் நேசி, எல்லாரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் மட்டும் உறுதியாக இரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.